friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான நம்ம சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பேக்கரி ஸ்டைல் பன் பட்டர் ஜாம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து நம்ம ஈஸ்டோ அவனோ பயன்படுத்த போறது கிடையாது. நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பேசிக் பொருட்கள் வச்சு நம்ம செய்ய போறோம். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த பன்னுக்கு மாவு தயார் பண்ணனும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 2 கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன். இது வந்து 250 கிராம். மைதா மாவு வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நம்ம வந்து கோதுமை மாவுலயும் பண்ணலாம். ஆனா பேக்கரி டேஸ்ட் வரணும்னா நம்ம வந்து மைதா மாவுல சேர்த்தா தான் கிடைக்கும். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே ரொம்ப கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா உப்பு. அதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. கூடவே இனிப்புக்காக 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உருக்குன வெண்ணெய். அப்படி இல்லைனா நம்ம வந்து எண்ணெயும் சேர்த்துக்கலாம். கடைசியா 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து தயிருக்கு பதிலாக முட்டையும் சேர்த்துக்கலாம். ஒரு முட்டை வந்து கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் அப்படி இல்லைனா தண்ணி சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் சாஃப்டாக கலந்து வைக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து கையில் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ண எல்லாமே சேர்ந்து வரும். கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் போல் ஆகும். நான் வந்து 1/4 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக பால் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா மாவு கையில் ஒட்டாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு. அதே நேரம் நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை வந்து பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். 1 மணி நேரம் போல் அப்படியே இருக்கட்டும். இப்போது மாவு ஊறிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து பட்டர் க்ரீம் தயார் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிற வெண்ணெய் எடுத்திருக்கேன். இது வந்து 50 கிராம். பாருங்கள், இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் 1/2 கப் சர்க்கரை, 100 கிராம் சர்க்கரையை வந்து மிக்சியில் மாற்றிட்டு நல்லா பவுடர் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ தூரம் நல்லா பவுடர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பவுடர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பட்டர் க்ரீம் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாதி போல் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடணும். இப்போ மீதி இருக்கிற பாதியும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக பால், இது வந்து காய்ச்சின பாலை ஆற வச்சு சேர்த்துருக்கேன். இது வந்து 1லேருந்து 2 டீஸ்பூன் போல் நமக்கு தேவைப்படும். சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான பட்டர் க்ரீம் ரெடி ஆகிரும். பாருங்கள், அவ்வளோ நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. அடுத்தது நமக்கு வந்து ஜாம் வேணும். நமக்கு வந்து என்ன ஜாம் பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாம். நான் வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நமக்கு அந்த உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது மாவு நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம ரவுண்டாக பண்ணுறதா இருந்தால் 10ஆக பிரிச்சுக்கோங்க. நான் வந்து இதை 8ஆக பிரிச்சுருக்கேன். 8ஆக பிரிச்சுட்டு கொஞ்சம் நீளமாக நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஸ்மூத்தாக எந்த வித கிராக்கும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக உருட்டிட்டு அதுக்கப்புறமா கைக்கு நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கொஞ்சம் நீளமாக வரும். ரொம்ப நீளமாக பண்ணணும்னு இல்லை, நம்ம வந்து கொஞ்சம் நீளமாக ஒரு ஷேப்புக்காக கொஞ்சம் நீளமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்படி ஃப்ளாட் பண்ணணும். அப்போ தான் வந்து உள்ள வரைக்கும் கரெக்டாக வெந்து வரும். அதனால் இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை விட நமக்கு வந்து பன்னு கொஞ்சம் ஃப்ளாட்டாக வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட மெல்லிஸாக கூட நம்ம விரிச்சிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். நமக்கு வந்து என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரிக்கணும். எண்ணெய் வந்து கொஞ்சம் மீடியம் லோவில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் அதிகமான சூடில் இருந்துச்சு அப்படின்னா வெளியே சீக்கிரம் ரெடி ஆகும். உள்ளே வந்து கொஞ்சம் மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நிதானமாக நின்று பொரிஞ்சு வந்தால் தான் உள்ள வரைக்கும் கரெக்டாக வெந்து வரும். அதனால் நான் வந்து கொஞ்சம் மீடியம் லோவில் வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் அதிகமான சூடில் இருந்துச்சுன்னா டக்குன்னு ரெடி ஆகும். உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நிதானமாக நின்று பொரிஞ்சு வரணும். 3லேருந்து 4 நம்மளுக்கு எவ்வளவு அந்த பேனில் சேருமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதை வந்து 2 பக்கமும் கொஞ்சம் அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த கலர் வந்து சமமாக கிடைக்கும் நமக்கு. அதனால ரொம்ப குறைவான தீலையும் இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அந்த பபிள்ஸ்லாம் ஓரளவுக்கு அடங்கி நல்ல சமமான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. உள்ள வரைக்கும் கரெக்டாக வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். நம்மளோட சூப்பரான நல்ல சாஃப்டான பன்னு ரெடியாக இருக்குது. அப்படியே உள்ளே வைக்கக்கூடிய அந்த பட்டர் க்ரீம் ரெடியாக இருக்குது. அப்புறமா ஜாமும் ரெடியாக இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து அசம்பிள் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம உள்ளே வைக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். இப்போது நம்மளோட பன்லேருந்து ஒன்று எடுத்துகிட்டு அதை நடுவில் அப்படியே கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்து பட்டர் க்ரீம் அது வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து கொஞ்சமாக எடுத்து அப்படியே நம்ம நீளமாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ ஜாம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் ஜாமையும் வச்சுட்டு நம்ம மூடிட்டோன்னா அவ்வளோதான், சூப்பரான பன் பட்டர் ஜாம் ரெடி. இது வந்து குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
நமக்கு வந்து வீக்கெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். டடா, நம்மளோட சூப்பரான பன் பட்டர் ஜாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அவ்வளோ சூப்பராக இருக்குது. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.